தக்காளி குருமா அட்டகாசமான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சுலபம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல மிக்சர் ஜாரில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்ல பெரிய பழுத்த தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கும் இது. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இது போல் மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நல்ல மெல்லிசாக நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் நல்ல சுவை சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் வதக்கினீங்கனாலே போதும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா மசாலையும் நல்லா கலந்து விட்டுருங்க. காரம் இது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா மிளகாய்த்தூளை ஒரு 1/2 டீஸ்பூனாக மாற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து உப்பு சேர்க்க மறந்துட்டேங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குருமா நல்லா கெட்டிப்பட்டு வருங்க. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், நல்ல கமகமான மணத்தோட ஒரு தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் பொடியை நறுக்கினா கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுருங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான டேஸ்டியான தக்காளி குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.